வணக்கம். டொனால்ட் ட்ரம்பின் கடைசி அல்டிமேட்டம். டியூஸ்டே 8 மணிக்குள் ஈரான் சரண்டர் ஆகவில்லை என்றால், டீலருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், ஒட்டுமொத்த ஈரானையே நான் அழித்து விடுவேன். ஒரு நாட்டின் பைத்தியக்காரத்தனமான ஒரு பிரசிடென்ட் பேசக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள்னா, எஃப் என்கிற வார்த்தை, பி என்கிற வார்த்தையை வைத்து அந்த நபர் போட்ட ட்வீட்டருக்கு அமெரிக்காவிலிருந்தே ஏராளமான எதிர்ப்புகள் வர தொடங்கிவிட்டது. அந்த வார்த்தையை என்னால் பேச முடியாது, உங்களோட டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்த்து வருகிறீர்கள். ஆனால் இந்த அல்டிமேட்டத்திற்கான அர்த்தம் என்ன? இந்தியா நேரப்படி புதன்கிழமை என்று அதிகாலை 5:30 மணி அளவிலிருந்து இந்த போர் தொடங்க போகிறது. போர் அல்ல, அழிவு. ஈரானிய நேரப்படி அதே புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவிலிருந்து இந்த அழிவு, இந்த தாக்குதல் அமெரிக்கா நடத்த போவதாக கூறியிருக்கிறார்கள். ஒரு மிரட்டல். ஈரானில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்கள், பிரிட்ஜஸ்கள் மற்றும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகிவிட்டது என்கிற இந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி வழியாக கூறி வருகிறார். இதே போன்ற ஒரு அமெரிக்கன் நியூஸ் ஏஜென்சி எக்ஸாஸ் கொடுத்த அந்த இன்டர்வியூவில் அவர் கொடுத்த வார்த்தை, ஐ ஆம் ப்ளோயிங் அப் எவ்ரிதிங். அப்படி ஈரான் நான் சொல்லும்படி கேட்கவில்லை என்றால், டீலருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், ஒட்டுமொத்த ஈரானையே நான் அழித்து விடுவேன். இந்த ஏஜென்சிக்கு மட்டும் தானா? கிடையாது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவுடைய மிக பிரபலமான ஒரு பத்திரிகை. அவர்கள் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இஃப் தே டோன்ட் டூ சம்திங் பை டியூஸ்டே ஈவினிங், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை வரை அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றால், ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், they won't have any power plants and they won't have any bridges standing. அதற்கு மேல் ஈரானில் இருக்கக்கூடிய எந்த பாலமும் இருக்காது, எந்த பவர் பிளான்ட்டும் இருக்காது, அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த பிளான்ட்கள் இருக்காது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அவர்களால் இந்த அழிவை சரிபார்க்க கூட முடியாது. அந்த அளவில் நாங்கள் அடிக்கப் போகிறோம் என்று கூறியிருக்கிறார். இதே டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு ஊடகமான ABC நியூஸிற்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீர்கள்னா, we are blowing up the whole country if no Iran deal reaches in next 48 hours. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் எந்த விதமான டீலுக்கான முடிவு வரவில்லை என்றால், ஒட்டுமொத்த நாட்டையே நாங்கள் அழித்து விடுவோம். இன்னொரு செய்தி ஊடகம் ஃபாக்ஸ் நியூஸ், இதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் இதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ட்ரம்ப் vows US will strike Iran's power plant bridges if Strait of Hormuz is not reopened. Strait of Hormuzஐ அடுத்த 24 மணி நேரத்திற்குள் திறந்து வைக்கவில்லை என்றால், ஈரானில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்கள், பவர் பிளான்ட்ஸ்கள் அனைத்துமே நாங்கள் அழித்து விடுவோம். அனைத்துமே தாண்டி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்கிரீன்ஷாட்டை தான் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். டியூஸ்டே வில் பி த பவர் பிளான்ட் டே. செவ்வாய்க்கிழமை ஒட்டுமொத்த ஈரானிற்கு ஒரு பவர் பிளான்ட், அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த பிளான்ட்களை அழிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். பிரிட்ஜஸ் ஆல் ராப்ட் அப் இன் ஒன், அனைத்துமே நாங்கள் அழித்து விடுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த எஃப் என்கிற வார்த்தை மற்றும் பி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். மறுபடியும் அந்த வார்த்தையை நீங்கள் உங்களோட டிவி ஸ்கிரீனில் பார்த்து வருகிறீர்கள். இந்த இடத்தில் உலகத்தின் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி என்று கூறக்கூடிய ஒரு நாடு, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நாடாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நாடு, உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தை வந்தது என்கிற விஷயத்தை அமெரிக்கர்களே கூட தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதே எக்ஸாஸ் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி பாகிஸ்தான், ஈஜிப்ட், டர்க்கி இந்த 3 நாடுகளுமே இன்னொரு சேனல் வழியாக அடுத்த 45 நாட்களுக்கான சீஸ்ஃபயருக்கான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். முதல் ஃபேஸில்
இந்த வார் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது ஃபேஸில் பர்மனண்டாக எப்படி இந்த போரை தடுத்து நிறுத்தலாம் என்கிற அந்த சொல்யூஷனை பற்றி அவர்கள் பேசி வருகிறார்கள். ட்ரம்ப்புடைய அட்வைசரான ஸ்டீவ் விட்காஃப் இந்த நபர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி அப்பாஸ் அராக்சியுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பதுதான் முடிவு என்று அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அதே வார்த்தை, ஐ வில் ப்ளோ அப் எவ்ரிதிங் இஃப் யூ டோன்ட் ரீஓப்பன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் இதை திறந்து வைப்பதற்கான முயற்சி தானா இது, அல்ல உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்த போறாரா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவிற்குள் உங்களை நான் மிக ஆழமாக கூட்டிச் செல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. காரணம், நாங்கள் சமீபமாக மறுபடியும் போர் கான்டென்ட்டை தாண்டி தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தலை பற்றியும் பேச தொடங்கியிருக்கிறோம். அதனால் எங்களை பேக்ஃபுட்டில் தள்ளுவதற்கான இந்த முயற்சியை மீண்டும் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கமெண்ட் பாக்ஸில் சென்று உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கமெண்ட்டில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து வைக்கிறார். அதாவது, காசா, லெபனானில் எந்த விதமான சீஸ்ஃபயர் அறிவித்த பின்பு கூட அந்த சீஸ்ஃபயர் வெறும் பேப்பரில் மட்டும்தான் இருந்தது. இந்த நாடுகளை தொடர்ந்து அடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போன்ற சிச்சுவேஷன் ஈரானிற்கு வரக்கூடாது. அதே விஷயத்தை தான் ஈரானும் எடுத்து வைக்கிறது. எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயர் தான் தேவை, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேவை. இன்னைக்கு நீங்கள் சீஸ்ஃபயர் அறிவிப்பீர்கள், அடுத்த 6 மாதத்தில் மீண்டும் ஒருவரை எங்கள் மீது தாக்குதலை நடத்துவீர்கள். IRGC கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? Absolutely not ready to open Strait of Hormuz. நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து வைப்பதில் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. முக்கியமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இந்த வழி கிடையாது. அவர்கள் எங்கே வேணாலும் போகலாம், ஆனால் இந்த வழியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு நாங்கள் திறந்து வைக்க மாட்டோம். இந்த இடத்தில் ஒரு சில கேள்வி வருகிறது. Will America really do what Trump is threatening? டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டல் படிதான் இதற்கு மேல் அமெரிக்காவுடைய நடவடிக்கை இருக்குமா? இரண்டாவது, அப்படி இந்த தாக்குதல் நடந்தால் ஈரானில் என்ன நடக்கப் போகிறது? இதையும் தாண்டி எந்த டைரக்ஷனில் இந்த போர் நகரப்போகிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இந்த போர் நடந்தால் இதற்கான எஃபெக்ட், இம்பேக்ட் எந்த அளவில் வெஸ்ட் ஏஷியன் நாடுகளில் வரப்போகிறது, அதையும் தாண்டி இந்த தாக்குதலுக்கான கவுண்டர் அட்டாக், அப்படி ஈரான் மறுபடியும் ரிட்டாலியேஷன் செய்தால் அதற்கான நஷ்டம் யாருக்கு? ஏன்னா ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த மிசைல், CNN ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்ல, இப்போவும் CNN இஸ் அமெரிக்கன் நியூஸ் ஏஜென்சி, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா இப்போவும் ஈரானிடம் 50% மேலே மிசைல்ஸ் ஸ்டாக்கில் இருக்கிறது. அவர்களை சாதாரணமாக நீங்கள் அழிக்கவே முடியாது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அல்டிமேட்டம் இன்றைய நேர பிரகாரம் புதன்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு, அமெரிக்கன் டைம் பிரகாரம் டியூஸ்டே 8 PM என்று எழுதியிருக்கிறார். ஆனால் இந்தியன் டைம் படி 5:30 அண்ட் ஈரானிய டைம் படி 3:30. டு டிஸ்ட்ராய் த என்டையர் பிரிட்ஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று இவர்கள் கூறும்போது எந்த விதமான இம்பேக்ட் நடுவப் போகிறது அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, முதலில் 48 மணி நேரம் கூறினார், அது எக்ஸ்டெண்ட் ஆகி 72 மணி நேரமாக மாறியது. அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா 10 நாளுக்கான எக்ஸ்டென்ஷன், 5 நாட்களுக்கான எக்ஸ்டென்ஷன். இவரை நம்ப முடியுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்பை இன்னைக்கு நேரத்தில் யாருமே நம்புவதாக. ஆனால் இந்த முறை இந்த விஷயத்தை பல்வேறு நபர்கள் சீரியஸாக பார்க்கிறார்கள். காரணங்கள் பல இருக்கிறது. ஒட்டுமொத்த ஈரானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் ஒரு பெரிய நாடு. ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு பவர் செக்டர்ஸ்களை, பவர் சிஸ்டம், பவர் கிரிட்களை இவர்கள் ஒரே நேரத்தில் அழிக்க வேண்டும்.
அப்படி அளிக்கவில்லை என்றால் எந்த விதமான இம்பேக்டும் அங்கே நடக்காது. ஏன்னா ஒரு ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா சிறிய சிறிய பவர் பிளான்ஸ்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ஈரானில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். பெரிய பவர் கிரிட்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 125லேருந்து 150. அப்போது அத்தனை இடங்களில் ஒரே நேரத்தில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தினால் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கான அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் கொடுத்த மிரட்டல், இங்கே நீங்கள் எங்களுடைய பவர் செக்டர், பவர் பிளான்ட்களில் இல்லை பிரிட்ஜஸ்களில் நீங்கள் பாம்பை போடுவீர்கள். அந்த பாம்பு விழுந்த 30வது நிமிடம் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ்கள் இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்கள் இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. முக்கியமாக டீசாலினேஷன் பிளான்ட் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள், இந்த 6 நாடுகள் இருக்கு, குவைத், கத்தர், யுஏஇ, ஈராக், இது போன்ற ஒரு 6 நாடுகள். அங்கே இருக்கக்கூடிய தண்ணீருக்கான ஒரே வழி டீசாலினேஷன் பிளான்ட்ஸ், கடல் தண்ணீரை, உப்பு தண்ணீரை பியூரிஃபை செய்து அதை குடிநீராக மாற்றி கொடுப்பது. இப்போது அந்த இடத்துல என்ன நடக்கும்? அங்கெல்லாம் நாங்கள் தாக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். 90 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இந்த நாட்டுடைய பரப்பளவை நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டை நீங்கள் ஒரு சில தாக்குதலை வைத்து அழிக்க முடியாது என்பதை அவர்களுக்கும் தெரியும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த வெறித்தனத்தை இந்த ட்வீட் வழியாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு வல்கர் லாங்குவேஜை, மிக கேவலமான படுமோசமான மொழியை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாட்டை பற்றி பேசியதை அந்த நாட்டு மக்களை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், நாங்கள் இந்த நபர் பேசுவதில் எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க போவதில்லை என்கிற விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். இந்த எக்ஸாஸ் வெப்சைட்லேயே வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 45 நாட்களுக்கான இந்த சீஸ்ஃபயர், அதை பற்றி ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அது டர்க்கியாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், எல்லாம் பாகிஸ்தான் வழியாக இந்த செய்தி வருவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே டொனால்ட் ட்ரம்ப்புடைய செக்ரட்டரியான, அட்வைசரான ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் அராக்சிக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை, அதை பற்றியும் ஏராளமான நபர்கள் பல ஸ்பெக்குலேஷன்ஸ்களை எடுத்து வைக்கிறார்கள். காரணம் இருக்குது. எக்ஸாஸ் என்கிற இந்த நிறுவனம் ஒரு இண்டிபெண்ட் ஊடகம். இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீர்கள்னா பல ஆழமான தகவல்கள், முக்கியமாக இந்த போரை பற்றி மிக ஆழமாக அவர்கள் எழுதி வருகிறார்கள். ஆனால் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை தயாரித்து அங்கே பப்ளிஷ் செய்த நபர் முன்னாள் IDF உடைய ஒரு மெம்பர். அப்போது இந்த ரிப்போர்ட்டை பற்றி யாருமே நம்ப போவதாக கிடையாது. இதற்காகவும் பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்? அப்படி தப்பி தவறி இந்த டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஈரான் அழிக்க தொடங்கிவிட்டால் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடு அவர்கள் இந்த போரிலிருந்து மீண்டெழுவதற்கு, இந்த போரிலிருந்து மீண்டு எழுவதற்கு அடுத்த 20 ஆண்டுகள் பிடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே உலகத்தை ஏமாற்றுவதை தாண்டி இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்கிற அந்த அலிகேஷனும் அவர் மீது வருகிறது. காரணம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து 15 புள்ளிகள் கொண்ட ஒரு எச்சரிக்கையை ஈரானிடம் கொடுத்தார். அந்த விஷயங்களை வைத்து நீங்கள் டீலுக்கு வந்தால் அதாவது நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டால் இந்த போரை நாங்கள் நிறுத்துவோம் என்று ஈரான் என்ன கூறுகிறது? இந்த போரை தொடங்கியது நீங்கள். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட சிவிலியன் சைட்ஸ்களில் அமெரிக்காவுடைய, இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் நடந்திருக்கிறது. அப்போது ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸ், முக்கியமாக அந்த 125 குழந்தைகள் இறந்தது அனைத்துமே இந்த 15 புள்ளிகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏற்கனவே இந்த 15 புள்ளிகளில் பேச்சுவார்த்தை நடந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பு நடந்த அதே பட்டியலை தான் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் அராக்சி அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார்.
ஒட்டுமொத்த ஈரானின் ரெஜீம், ஒட்டுமொத்த ஈரானின் அந்த பொலிட்டிக்கல் பவர் ஒரு பொசிஷனை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை தலை போனால் கூட பரவாயில்லை, இந்த கண்ட்ரோலை இதற்கு மேல் கைவிட மாட்டோம். ஏன்னா ஈரானிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மட்டும்தான். அப்பாசிஸ் ஸ்டேட்மெண்ட், நேற்று அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டீர்கள்னா, திஸ் வார் அக்கார்டிங் டு ஈரான் will stop only when there is a permanent end of hostilities. இந்த போருக்கான பெர்மனன்ட் நிறுத்தம் எப்போனா, எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுடைய ஒரு சில கோரிக்கைகள் தான் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம், அதற்கு உலக நாடுகள் உறுதி கூறாத வரை we are ready to fight. அப்போ அமெரிக்காவுடைய த்ரெட், அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசிஸ், அதை வைத்து அவர்கள் மிரட்டுகிறாரா? அதையும் ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. ஈரான் கல்ஃப் நாடுகளில் அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கும் வரை எங்கள் நாட்டிற்கு ஆபத்து. அதனால் அமெரிக்கா தன்னுடைய மிலிட்ரி பேசஸ்களை இங்கிருந்து கிளப்ப வேண்டும். ரெண்டாவது, சிஎன்எனுடைய ரிப்போர்ட்டை நான் தொடக்கத்திலே காட்டினேன். சிஎன்எனுடைய ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா 50% ஆஃப் மிசைல் ஸ்டோரேஜ் இஸ் லெஃப்ட் வித் ஈரான். அப்படி அவர்கள் ரிட்டாலியேஷன் செய்தால் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுமே அழிந்து போகும் என்று அவர்களுக்கும் தெரியும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை அவர்கள் விடுவதாக அல்ல. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 15 நாட்களில் எத்தனை முறை தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றியிருக்கிறார். எனக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸிற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, எங்களுக்கு இந்த வழியாக எண்ணெய் எல்லாம் வருவதல்ல. அப்புறம் பிரிட்டன் நாடு எதனாலும் செஞ்சுக்கட்டும், நாட்டோ நாடுகள் தன்னுடைய கச்சா எண்ணெயுடைய அந்த பிரச்சனையை தானாகவே தீர்த்து கொள்ளட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த 24 மணி நேரத்தில் he again comes in threatens. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், இதன் மீது எங்களுடைய பார்வை இருக்கு, உடனடியாக இதை காலி செய்யுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் அவர்களுடைய மிரட்டல். 10 days, 5 days, 72 hours, 48 hours, 24 hours. So nobody is ready to trust Donald Trump. But டொனால்ட் ட்ரம்ப்புடைய வார்த்தைகளை வைத்து பங்குச்சந்தையில் பீக் அண்ட் டவுன், பீக் அண்ட் ஃபால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான அர்த்தம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய வேண்டும்? டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த வெறித்தனத்திற்கான பதில் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ்களை பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப்பிடம் எந்த விதமான சொல்யூஷனுமே கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப்பிடம் 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று, ஈரான் கூறும்படி ஈரானுடைய அந்த 5 புள்ளிகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் இறங்க வேண்டும். போரில் இறங்கினால் அங்கே ரிட்டாலியேஷன் நடக்கும், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் க்ளோஸ். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு கூட கல்ஃப் நாடுகள் மீண்டெழுப்ப முடியாது. அது ஒரு பக்கம். அப்போ டொனால்ட் ட்ரம்ப்பிடம் இந்த 15 புள்ளிகளுக்குன்னா எந்த விதமான சொல்யூஷனும் கிடையாது. நாட்டு மக்களே டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக இப்போ போராட்டங்களில் இறங்கிவிட்டார்கள். இப்போ டொனால்ட் ட்ரம்பிடம் இருக்கக்கூடிய கடைசி ஒரே ஒரு வழி என்ன? 2 தரப்பிலுமே அவமானம் இருக்கு. ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அவமானம், உலக நாடுகளில் ஒரு மெசேஜ் போகும், அமெரிக்கா தோர்த்து போனது என்று. அப்படி டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி இந்த தாக்குதலை நடத்தினால் கூட அந்த பக்கம் கல்ஃப் நாடுகள் அழியும், அங்கேயும் டொனால்ட் ட்ரம்ப் பேக் ஃபுட்டில் தான் போக போகிறார். அப்போ நவ் டொனால்ட் ட்ரம்ப் ஹேஸ் டு டிசைட் எதில் அவமானம் குறைவாக இருக்கும் என்று, இந்த பக்கமா அந்த பக்கமா. நேதன்யாஹூ and Donald Trump, they both have to sit together and understand what they have started is not simple. இதில் ஒட்டுமொத்த உலகமே சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டது. ஈரான் போர் தொடக்கவில்லை. ஈரானில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டையே நீ அழித்திருக்கிறீர்கள். எதற்காக இந்த போரில் குதித்தீர்கள் என்கிற அந்த விளக்கத்தை கூட அமெரிக்காவால் கொடுக்க முடியவில்லை, டொனால்ட் ட்ரம்ப்பால் கொடுக்க முடியவில்லை. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்காக வேலை பார்க்கிறாரா அல்ல ஜூயிஷ் லாபிக்காக வேலை பார்க்கிறாயா என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் தன் நாட்டுடைய இன்ட்ரெஸ்டை தாண்டி
இன்னொரு நாட்டோட இன்ட்ரெஸ்டிற்காக போரில் குதித்த ஒரே ஒரு ஜோக்கர் மகாராஜா டொனால்ட் ட்ரம்பாக தான் இருக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். டொனால்ட் ட்ரம்ப் கூறியபடி டியூஸ்டே at 8 PM இந்த தாக்குதல் நடக்குமா நடக்காதா? இந்திய நேரப்படி 5:30 மணி புதன்கிழமை, ஈரானிய நேரப்படி 3:30 மணி அதிகாலை இந்த தாக்குதல் நடக்கும். Let us wait and watch. What is Donald Trump going to do? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.